தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கடலூரில் 9ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி தேமுதிக மாநாடு நடைபெறும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இருநூற்று 34 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தேர்தலை சந்திக்க உள்ளோம் என்றும் நானும் விஜயபிரபாகரனும் அனைத்து தொகுதிகளுக்கும் செல்வோம் என்றும் பிரேமலதா தனது உரையில் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேப்டன் விஜயகாந்தின் சிலை திறக்க இந்த பொதுக்குழுவில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேகானந்தன் இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், தேமுதிக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. என்ன பேசியிருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த்? முக்கியமான அம்சங்களை சொல்லுங்க. தேமுதிகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு தருமபுரியில் இன்று நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு முதல் செயற்குழு பொதுக்குழு கூட்டம். இன்று பொதுக்குழு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே கட்சியில் புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருந்தார். அதில் குறிப்பாக இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரனும் பொருளாளராக LK சுதீஷும் அறிவிப்பு செய்திருந்தார்கள். தொடர்ந்து பொதுக்குழு 11 மணிக்கு தொடங்கிய உடனேயே முதலாக விஜயகாந்த் திருவுரு புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு பிறகு புதிய பொறுப்பாளர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிமுகம் செய்து வைத்தார். இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன், பொருளாளர் LK சுதீஷ், அவைத்தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட 9 பேரை அறிமுகம் செய்து வைத்துவிட்ட பிறகு இன்று அட்சய திருதி நல்ல நாளில் கேப்டன் விஜயகாந்த் அணிந்திருந்த மோதிரத்தை இளைஞரணி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள விஜய பிரபாகரனுக்கு அணிவிப்பதாக கையில் மோதிரத்தை அணிவித்தார். இதனைத் தொடர்ந்து விஜய பிரபாகரன் மோதிரத்தை அணிவித்துக் கொண்டு தாய், அதாவது பிரேமலதா விஜயகாந்த் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து LK சுதீஷ் பொருளாளராக நியமிக்கப்பட்டுள்ள LK சுதீஷிடம் தனது சொந்த பணம் 50,000 கொடுத்து கட்சியின் வளர்ச்சி நிதிக்காக வழங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் முக்கிய நிகழ்வாக தொண்டர்கள் எதிர்பார்ப்பு என்பபடி வருகிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிகவின் மிக பிரமாண்டமான மாநாடு நடத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் விஜயகாந்திற்கு முழு திருவுருவ சிலை அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து தேர்தல் பணிகளை தொடங்க வேண்டும். 234 தொகுதிகளிலும் விஜய பிரபாகரனும் நானும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள உள்ளோம். வருகின்ற தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும். தற்பொழுது தேர்தல் வேலையை நம்ம முழுமையாக வெற்றி பெறும் நோக்கில் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். திலவதி, விவரங்களுக்கு நன்றி விவேகானந்தன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் செயற்குழு பொதுக்குழு கூட்டம், தேமுதிக பொதுக்குழு கூட்டம். இப்போ அவருடைய மகனுக்கு இளைஞரணி பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு இனி தொடர்ந்து களமாடுவோம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிச்சிருக்காங்க. என்ன முக்கியத்துவமாக பார்க்கறீங்க இன்றைய இந்த பொதுக்கூட்டத்தில்? மற்ற முக்கியமான கட்சிகள்லாம் 26 தேர்தல் நோக்கி போகும்போது அவங்க களப்பணியில ரொம்ப மும்முரமா ஈடுபட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்கா கூட உங்களுக்கு பூத் லெவல் கமிட்டி, பூத் லெவல் இதில் மாநாடுகள்லாம் நடத்திட்டாங்க. கிட்டத்தட்ட அதிமுகவும் ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க. திமுக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவங்க தேர்தல் கட்டுமான வேலைகள்லாம் முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த சூழலில் பாமகவும் இப்போ வர சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு மாநாடு நடத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாங்க. ஸோ தேமுதிக பொறுத்த மட்டும் தமிழ்நாடு முழுக்க பரவலாக தேமுதிக இருக்குன்றதை நம்ம ஒத்துக்கிறோம் ஆக்சுவலாக. ஆனால் விண்பல் அளவுக்கு இல்லாட்டி கூட அங்கங்கே ஒரு சிறிய அளவு செல்வாக்கோட அது இருக்கு. ஒரு காஸ்ட் சென்சிக் பார்ட்டியா இருக்கு. அதாவது எந்த ஜாதி சாயமும் பூசப்படாத ஒரு பார்ட்டியா அது இருக்கிறத நம்ம பாக்குறோம். மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் சில ஜாதி சாயம் பூசப்படுற மாதிரி இல்லாம பொதுவா எல்லோருக்குமான ஒரு பார்ட்டியாக, அதே சமயம் செல்வாக்கு அதிகம் இல்லாத பார்ட்டியாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அது யாரு கூட சேரும் பொழுது அது வெற்றிக்கு உதவுற ஒரு பார்ட்டியாகவும் இருக்கிறத பாக்குறோம். யாரு கூட சேரும் போது அப்படின்னு நீங்க சொல்லும் போது கூட்டணிக்கான வாய்ப்பு தேமுதிகக்கு என்ன இருக்கிறதா நம்ம பார்க்கலாம்?
கண்டிப்பாக. அதாவது அது லாஸ்ட் டைம் வந்து அதிமுகவோட சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட விருதுநகர்ல வந்து விஜய் பிரபாகரன் ஓரளவுக்கு நெருக்கி அடிச்சு கொஞ்சம் ஓட்டு வாங்கினாருன்னு நம்ம பாக்குறோம் நம்ம. சோ அது எந்த கட்சியோட சேர்ந்தாலுமே அது அதிமுக, பாஜக அந்த கூட்டணியில் சேருகிற பட்சத்துல அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்ல அதிமுக, தாவேகா அல்லது பாமக, தேமுதிகன்னு ஒரு கூட்டணி தேர்தல் நெருக்கத்துல ஏதாவது அமையிற வாய்ப்பு கிடைச்சா அதுலயும் தேமுதிகவோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நான் பாக்குறேன் ஆக்சுவலா. சோ இந்த அடிப்படையில் தேமுதிக எந்த ஒரு கூட்டணியில இருந்தாலுமே அதற்கான அது வந்து வெற்றிக்கு உதவ ஒரு பார்ட்டியா இருக்கும். ஒரு தொகுதியில கண்டிப்பாக ஒரு அசம்பிளி தொகுதியில வந்து குறைந்தபட்சம் 3000ல இருந்து 5000 ஓட்டு வரையும் தேமுதிகவுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி மதுரைக்கு அந்த பக்கம் தொகுதிகளில் அது கண்டிப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதே மாதிரி மத்திய வட மாவட்டங்களில் விஜயகாந்துக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. அங்கேயும் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதோட அடிப்படையான விஷயம் என்னன்னா, இப்போ வரப்போற ராஜ்யசபா தேர்தலில் விஜய் பிரபாகரனுக்கு யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்களான்றதான் அவங்களுடைய பாயிண்டா இருக்கு. பிரேமலதாவோட எதிர்பார்ப்பு என்னன்னா, அதிமுக தரப்புல இருந்து ஏதாவது ராஜ்யசபா வாய்ப்பு கொடுத்தா விஜய் பிரபாகரனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல அதிமுக தரப்புல கொடுக்காம சடன் திருப்பு முனையா திமுக 4 வேகன்சி இருக்கு, திமுக 4 பேரை அகாமடேட் பண்ண முடியும், திமுக இருந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து விஜய் பிரபாகரன் திமுக தரப்புல இழுக்கிறதுக்கான முயற்சிகள் கூட ஒரு பக்கம் நடக்கிறதாக ஒரு செய்திகள் இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. ஆனால் 2 பக்கமும் ஆப்ஷனை வந்து தேமுதிக ஓபன் வச்சிருக்காங்க. அவங்க எந்த கூட்டணியில் இருந்தாலுமே அவங்களால ஒரு சிறிய அளவு உதவி கண்டிப்பாக அந்த கூட்டணியின் வெற்றிக்கு உண்டு என்பது என்னுடைய கருத்து. ராஜ்யசபா சீட் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில தான் கடந்த தேர்தலில் அதிமுகவோடு அவர்கள் பயணித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப அதிமுகவுக்கே நிலைப்பாடு மாற்றம், அவங்க பாஜகவோடு மறுபடியும் கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில தேமுதிகவுக்கு அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை அதிமுக அப்படின்லாம் விமர்சகர்கள் விமர்சனத்தை முன்வைத்த நிலையில இப்போ இயல்பான ஒரு ஆலியா இப்ப யார் இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தேமுதிக வந்து எப்படியாவது கூட்டணியில் இழுத்து போடணுன்றது பாஜகவுடைய விருப்பமா இருக்கு. சோ அதுக்கு ஒரு ஆஃபர் வந்து அதிமுக சொல்லி அந்த அதிமுகவுக்கு 2வது வேகன்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுகவுக்கு. சோ அதுல வந்து ஒரு விஜய் பிரபாகரனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதன் மூலமாக தேமுதிகவை நம்ம கூட்டணிக்கு இழுக்கலாம்னு பாஜக நினைக்கிறாங்க. அந்த முயற்சியில அவங்க ஈடுபடுவாங்க. அதே சமயத்துல வந்து திமுக தரப்புல இருந்துமே தேமுதிக இழுத்தா என்னன்ற மாதிரியான ஒரு தேமுதிகவுக்கும் திமுகவோட கூட்டணியில போனா என்னன்ற ஒரு எண்ணமும் இருக்கு. சோ எங்க உங்களுக்கு ராஜ்யசபா ஆப்பர்ச்சுனிட்டியோ, எங்க உங்களுக்கு அதிகமான இடங்களோ, எங்க உங்களுக்கு வந்து ஆதாயமான விஷயங்களோ கிடைக்குதோ அந்த இடத்துல தேமுதிக போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரேமலதா வந்து நிச்சயமாக தேர்தல் சமயத்துல ஒரு நல்ல ஒரு பிரச்சார நல்ல ஒரு ப்ராபகண்டாவை நல்லா பண்ணுவார் அவரு. அது ஒரு அட்வான்டேஜா இருக்கு. சோ யார் கூட எந்த அணியில சேர்ந்தாலுமே தேமுதிக தனக்கு இருக்கிற அங்கங்கே கான்ஸ்டியூன்சில குறிப்பா சொன்னா ஒரு 150 கான்ஸ்டியூன்சில கொஞ்சமா அவங்க 3000ல இருந்து 6000 ஓட்டு வச்சிருக்காங்க. அது வந்து வெற்றிக்கு உதவுற ஒரு ஓட்டா இருக்கும். அது எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் வெற்றி வந்து கொஞ்சம் கூடுதலான வாய்ப்பு, வெற்றி பெறதுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது என்பது என் கருத்து. நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணி ஆகட்டும், திமுக கூட்டணி ஆகட்டும், இருபுறமும் வழியை வலுவாகத்தான் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து பேசியதற்கு. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய தீர்மானங்கள் அதில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. சென்னை 100 அடி சாலைக்கு விஜயகாந்தின் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை 100 அடி சாலைக்கு விஜயகாந்த் பெயர் சூட்ட தமிழக அரசை வலியுறுத்தி தேமுதிக தீர்மானம் என்ற செய்தியை பார்க்கிறோம். மேலும் கேப்டன் விஜயகாந்துக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தேமுதிக சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. சற்று நேரத்திற்கு முன்பாக கூட நாம் பார்த்திருந்தோம். புதிய பொறுப்புகள் நியமனங்கள் குறித்தான செய்தியை பார்த்திருந்தோம். தற்போது பிரேமலதா விஜயகாந்த் பல்வேறு தீர்மானங்கள் குறித்து அறிவித்து வருகிறார். இந்நிலையில் சென்னை 100 அடி சாலைக்கு விஜயகாந்தின் பெயரை சூட்டுக என்று தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தேமுதிக சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று தேமுதிக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேலும் சென்னை 100 அடி சாலைக்கு விஜயகாந்தின் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முன்பாக பிரேமலதா விஜயகாந்த் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் முக்கிய தீர்மானங்கள் கட்சி சார்பாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான செய்தியை நாம் பார்த்து வருகிறோம்.
பொருளாளர் பதவி எல்.கே. சுதீஷுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞரணி பதவி விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அதில் சென்னை 100 அடி சாலைக்கு விஜயகாந்தின் பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம். அதேபோல மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு பாரத் ரத்னா விருது வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. விஜயகாந்துக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வக்ஃப் சட்டத்தால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்பதை மத்திய அரசு உறுதி செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. என்னென்ன முக்கிய நகர்வுகள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன கட்சி சார்பாக. என்னென்ன தீர்மானங்கள் பட்டியலிடுங்க. இளவரி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தமாக 10 தீர்மானங்கள் நிறைவேற்றி வருகின்றன. அதில் முதலாக காஷ்மீரிலிருந்து பகல்காம் தாக்குதலில் கண்டனம் தெரிவித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமான தீர்மானமாக அதை பார்க்கப்படுகிறது. அதே போல தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்தனுடைய பெயரை சாலைக்கு வைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை 100 அடி சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பெயரை சூட்ட வேண்டும் என்று தமிழக அரசு இந்த பொதுக்குழு கேட்டுக்கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல வகுப்பு சட்டத்திற்கு மூலம் இஸ்லாமிய சொத்துக்களை எந்தவித பாதிப்பும் தீங்கும் ஏற்படாது என்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. அதே போல ஜாதி வெறி தூண்டுதல், தமிழகத்தில் உள்ள மாணவர்களை பழிவாங்கும் உணர்வு, போதைக்கு அடிமையாக்கும் நிலையே இருப்பதால் அந்த போதைப் பொருட்களை தடுப்பதற்கான தொடர்ந்து அந்தமான விழிப்புணர்வை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்தில் நாள்தோறும் கொள்ளை, கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதனை 6 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே நடக்கக்கூடிய கொலைகளை தடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை கண்டித்தும் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக 10 தீர்மானம் நிறைவேற்றுகிறது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினால் தாக்கப்படுவது, படகுகளை உடைப்பது, மீன்பிடி வலைகளை அறுப்பது, சேதப்படுத்துவது. எனவே அதை மத்திய அரசு கண்டிக்க வேண்டும். இப்படி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தீர்மானம் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.